श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो ईश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हृदयकुहरमध्ये केवलब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति। हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जताव पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। हरि ओम तत्सत्। सद्दर्शनम உள்ளது 40 29வது ஸ்லோகம். सत्यास्तितिर्नाह मुदेति यत्र तच्चोदयस्थानगवेषणेन विना न नश्येद् यदि तन्न नश्येत् स्वात्मैक्यरूपा कथमस्तु निष्ठा। अन्वेषण விசாரணா தேடுதல். இந்த விசாரணா தேடுதல் மனுஷன் லோகத்தில் இந்த தேடுதல் செஞ்சுட்டே இருக்கிறான். என்னை பார்க்குற போல் நீங்களே அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போது வேறு எந்த மிருகம் அது எதுவுமே தேடுற மாதிரி தெரியல. ஒரு பசி இருக்கும்போது ஆகாரத்துக்காக மட்டும் தேடிக்கும். அப்படின்னா ரொம்ப மினிமம் நீட்ஸ் வாழ்க்கைக்கு. ஒருத்தர் கேட்டார், ஆசைகள் டிசைர்ஸ் இல்லாமல் எப்படி வாழறதுன்னு கேட்டார். ஒரு மகாத்மா கேட்டால் அவர் சொன்னார், வாழறதுக்கு அரிசி காய்கறி வேணும், தங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் வேணும், தவிர ஆசைகள் தேவையில்லையே. நாம் பொதுவாக பசிக்கு சாப்பிட்றது சமைச்சிக்கிறது அது ஆசை இல்லை. ஆனால் அதான் அந்த நீட்ஸ் என்னமோ மீறி அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம வேணுமென்னு முயற்சி பண்ணி ஆசைப்படுறோம், அதெல்லாம் ஆசை. அதனால் வாழறதுக்கு டிசைர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த சரி அன்வேஷணை பண்ணுறான், தேடுறான், எதுக்காக தேடுறான்னா அவனுக்கே தெரியல. பொதுவாக சொல்கிறோம், எனக்கு சுகம் வேணும் அதுக்காக தேடுறேன், எனக்கு ரட்சணை வேணும் அதுக்காக முயற்சி பண்ணுற தேடுறேன், அப்புறம் நிம்மதி வேணும், சாந்தி வேணும், சுகம் வேணும், ரட்சணை வேணும், இதுக்காக தேடுறேன் அண்ணா. ஆனால் இந்த தேடுற எங்கே தேடுறேன்? சரி தேடுற இந்த 3 வேணும், நீ வெளியில் தேடிட்டுருக்கு. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, உள்ள தேடி கண்டுபிடிச்ச மகாத்மர்கள் ஞானிகள் அவங்க இந்த 3 உள்ள தேடி கண்டுபிடிச்சி அடைஞ்சிட்டாங்க. அதனால வெளியில் தேடி யாரும் இப்போ வரைக்கும் அடையலை, இனிமேலும் யாரும் அடைய போகிறது இல்லை. ஆனால்
99.9% நம்ம ஜனங்களுக்குள்ள, இல்லை 99% வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்பேன், ஆயுஷு, உங்களை பற்றி சொல்லலை. நீங்கள் எல்லாரும் என்ன தேடணுமோ, எங்கே தேடணுமோ அதுக்கு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். நம்ம கடிச்சது கூட. பட் பொதுவாக சொல்லணும் இல்லையா? அதனால் ஒருவேளை இன்னும் நம்மளுக்கு யாருக்காவது அப்படிப்பட்ட இந்த எங்கே தேடணும், எதுக்காக தேடணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அப்பப்போ இதெல்லாம் சொல்கிறோம். இந்த அன்வேஷனா, தேடுதல், இதுக்கு பகவான் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவார் அடுத்த ஸ்லோகத்தில். கவேஷணா, அன்வேஷணை தான் அது. பார்ப்போம் அது வரும்போது. இப்போ நம்ம 29வது ஸ்லோகத்து வரைக்கும் கடந்த சத்சங்கத்தில் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். 28, 29 அது ரெண்டுத்துலேயும் பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த நானனே அகங்காரம் உதயிக்கும் போது தான் சர்வம், உலகம் எல்லாமே உதயிக்கிறது. அது லயிச்சு போனப்போ எதுவுமே இல்லாமல் ஆயிடுது இல்லையா? எதுவுமே இருக்கிறது இல்லை. கிஞ்சித் அபி விபாதி. அதனால என்ன சொல்லணும் அப்புறம்? இதம் இதெல்லாம் இருக்கணும்னா அகம் అనేది இருக்கணும். அகம் விருத்தி ஆசிரியிச்சு தான் இதம் விருத்திகள்லாம் இருக்கு. இதம்னா சர்வம், உலகம் மொத்தம் அது. அதனால என்ன சொல்லலாம் இப்போது? இதமணி சொல்கிற இந்த சர்வமும் அகமே தான். அகம் கிளம்பிட்டு அதெல்லாம் வருது. அகங்காரம் அடங்கிச்சிட்ட இல்லை. அதனால அந்த அகம் என்னான்னு நீ தேடி, இங்கே தேடுறதுக்கு மார்கணேனே பதம் கொடுத்தார். இங்கே இதே மார்த்தி அடுத்த ஸ்லோகத்தில் கவேஷணான்னு கொடுப்பார். தன் மார்கணம் அது நான் 28 கடைசியிலேருந்து எடுத்து சொல்லிட்டுருக்கேன். அதுதான் சர்வ ஜெயாய மார்க்கா. நீ தேடுற தேடுதல் அதெல்லாமே இல்லை. நீ என்னமோ ஜெயிக்கணும், ஏதோ ஜெயிக்கணும். பணத்தை நீ ஜெயிக்கணும்னா சம்பாதிக்கிறதுன்னு ஜெயிக்கிறதுன்னு தான். நான் ஜெயிச்சேன், எனக்கு நிறைய வச்சுருக்கேன், பேருப்புகள் வாங்கிட்டேன், எனக்கு வந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் உண்மையான ஜெயம் கிடையாது. வாழ்க்கையில் சர்வ ஜெயாய மார்க்கா தன்மார்கணம், சத்மார்கணம். அதனால் இது விசாரணை பண்ணி இதுக்கு தான் முயற்சி பண்ணணும். வேறு எதுவுமே இங்கே இன்னொரு லட்சியமே கிடையாது இந்த சரீரத்துக்கு, இந்த லோகத்தில் நமக்கு. அப்படி சொல்லிட்டு 29 என்ன சொன்னாருன்னா, அதனால் இந்த அகம் என்பது எங்கே உதயிக்கிறது? இப்போ நமக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா, நானுன்னு சொல்கிற அகமே நானா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா? வேறே இருக்கு. ஆத்மா இருக்காமா, பரமாத்மா இருக்காமா அப்படின்னு சொல்லி தள்ளி விடலாம். ஆனால் நான் இது வேறு, இது இருக்கு. அப்போது இந்த நான் అనేది வெற்றிக்கிட்டு இதுக்கு சாந்தி வேணும், இதுக்கு ரட்சணை வேணும், இதுக்கு சுகம் வேணும். அதுக்கப்புறம் இந்த நான் எனக்கு விடுதலை வேணும், எனக்கு అని சொல்கிறான். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த எனக்கு என்னிலேருந்து எனக்கு விடுதலை வேணும். I want freedom from
what? I want freedom from I, this I. அதனால இப்படி அகம் எங்கே உதயிக்கிறது, எங்கே ஆரம்பமாகிறது அந்த அப்படின்னு சொல்லிட்டு சோதன அன்வேஷண சோதன மார்கணம் கவேஷண எல்லாம் ஒரே அர்த்தத்தினை தெரிவிக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் சோதனம் விசாரணம். 29 கவேஷண வந்துச்சு. கவேஷணேன இந்த கவேஷணா அப்புறம் சோதனா 2 பதங்கள் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாருங்கன்னு சொன்னால், விசாரணை பண்ணி அந்த மூலஸ்தானத்தினை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் கவேஷணா. அந்த மூலஸ்தானம் கண்டுபிடிக்கிறதுக்கு செய்கிற ப்ராசஸ் சோதனம், என்கொயரி. இப்படி சொல்லி இப்போது இந்த பொய்யான வர்ச்சுவல் சூடோ இந்த அகங்காரம் நீக்கப்படாமே வேற எப்படிதான் சுவாத்ம ஐக்கிய ரூபம் கதமஸ்தி, உன்னுடைய நிஜஸ்வரூபத்தில் நிஷ்டை எப்படி வரும்? இந்த பொய்யானது நீக்கினாதான் உண்மை என்னன்னு தெரியும். இந்த பொய்யானது நிஜமாக அசல் இருக்கா முதல்ல அது விசாரணை பண்ணும். இப்போ நான் நிற்கிற ஒரு இடத்துல லைட்டு விழுறது, சூரிய வெளிச்சமோ லைட்டு விழுந்தா நானும் இருக்கேன், என்னுடைய நிழல் கூட அங்கே இருக்கேன். இப்போ நிழல் பார்த்துட்டே அது நிஜமணி அதே சிந்திப்போமா? அதிக முக்கியத்துவம் கொடுப்போமா? நான் இல்லைன்னு அது இல்லவே இல்லை. சரி, நான் இருக்கேன் அதையும் இருக்கேன்னா அது இருக்கிற போல் இருக்க தவிர இல்லை, இருக்கிற போல் இருக்க தவிர உண்மையாக இல்லை. அப்படின்னு தெரிஞ்சுக்காமே அதனால இப்படிதான் ஸ்வரூப நிஷ்டை ஏற்படும். கதமஸ்து நிஷ்டா ஆத்மனோட ஸ்வரூபத்தில் நிஷ்டை எப்படி ஏற்படாதில்லை. அதனால் முதல்ல இந்த பொய்யானது இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுன்னு நீ இல்லாமல் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சத் சங்கத்தில் இங்கே வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது 30வது ஸ்லோகத்தில் என்ன சாதனை பண்ணி இந்த விசாரணைன்னு சொல்கிறீங்க, அன்வேஷணா கவேஷணா சோதனா என்ன பண்ணணுன்றீங்க, ஏதாவது க்ளூ கொடுங்கோ அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் பகவான் இங்கே சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கூபே யதா காட ஜலே ததாந்தஹ நிமஜ்ஜ புத்யா ஷிதயா நிதாந்தம் பிராணம் ச வாசம் ச நியம்ய சின்வத் விந்தே நிஜாஹங்கிருதி மூலரூபம். இந்த ஸ்லோகத்துக்கு அடிப்படையாக ஒரு உதாரணம் விவரிக்கணும். அதை விவரிக்காமல் ஜஸ்ட் அந்த உதாரணம் என்னன்னு இது ஒரு வார்த்தை மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுறது. கூபே கிணறுக்குள்ள. இப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கிணறு பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். எல்லாமே டியூப் வெல்ஸ் தான், போர்வெல்ஸ். படிய வீட்டில் சில இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி சின்ன வயசில் நம்ம எல்லோரும் அந்த கிணறு இருக்கிற வீட்டில் தான் இருந்தோம். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது. இப்போ ஒரு குட்டி குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அவனுக்கு கொண்டு போய் காட்டணும் எங்காவது அந்த பெரிய கிணறுன்னு எப்படி இருக்கும். அந்த ஒரு 10 தெருவுக்கு 2 தெரு அந்த ஒரு இடத்துல பெரிய கிணறு வச்சு சுற்றி இந்த இழுக்கிறதுக்காக 5-6 இருக்கும். நிறைய பேர் ஒரே வாட்டி அந்த ஜலமெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, குடம் எடுத்துகிட்டு போவாங்க.
சில வாட்டி நம்ம வீட்டில் கிணறுல தண்ணி ஏதோ காரணத்தினால குறைஞ்சி இல்லாமல் இருக்கலாம், அங்கே போய் கொண்டு வருவோம். அங்கே பொதுவாக என்ன ஆகுமன்னா, சில வாட்டி ஒரு கயிறுன்னு ஒரு பக்கெட் அங்கே கட்டிய வச்சிருப்பாங்க பொதுவாக. அது யாரோ சரி இருந்து போட்டுமே, யார் வேணுமென்னா நடுவில் ரோட்டு மேலே போகிறவங்களோ தாகமாயிடுச்சுன்னா எடுத்து குடிச்சுக்குவாங்க. அது யூஸ் பண்ணி அது ரொம்ப மெலிசாய் பரவாயில்ல தாங்கும்னு சொல்லிட்டு இன்னொரு 10 நாள் பண்ணும்போது ஒரு நாள் டபக்கனை உள்ள கட்டாய் பக்கெட்டை உள்ளே விழுந்துச்சு. அப்போது அது எடுக்கிறதுக்கு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு, பாதாள கரண்டி. கரெக்ட். சிலது இல்லை, இப்படியெல்லாம் இருந்து கொக்கி இருக்கும். எங்கள் ஊரில் அது இப்படி ஒரு பூ மாதிரி அப்படி இருக்கும் காலம். அது போட்டு இன்னொன்று என்னன்னா, கிணறு எவ்வளோ தண்ணி எப்பவுமே எடுத்துகிட்டே இருக்கிறோமா, சில வாட்டி 10 அடி இருக்கும், 8 அடி இருக்கும். மத்தியான சமயத்தில் மேலே சூரியனுக்கு கரெக்டாக விழும்போது அடி தெரியும். அப்போது எங்கே இருக்கேன்னது இடம் தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த காலத்தில் போடும்போதே கொஞ்சம் அப்படி கயிறு இப்படி பண்ணி போட்டுடுவோம். கீழே போனதுக்கப்புறம் அது கரெக்டாக அங்கே போட்டு மூவ் பண்ணி எப்படியோ எடுத்துருவோம். செலவாட்டி வராது. சரி, இது பக்கெட்டுனால அதுக்கு ஒரு கொக்கி இருக்கிறதுனால இதெல்லாம் ஓகே. வேறு ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு செலவாட்டி ஏதாவது நகை கூட விழுந்திருக்கலாம் இல்லையா? அப்போது என்ன பண்ணுறோம், இந்த கிணறுக்குள்ளே இறங்கி உள்ளக்கு போய் அது எடுத்துகிட்டு வர மாதிரி சாமர்த்தியம் இருக்கிற ஒரு ஆளுன்னு பார்ப்போம். எல்லா ஊரிலும் இருப்பாங்க அப்படி, எல்லா ஊரில். ஏன்னா நிறைய வாட்டி தேவைப்படுறது ஏதோ ஒன்றுக்கு. சில வாட்டி கிணறுல அடியிலும் மண்ணெல்லாம் எடுத்துடணும் அப்பப்போ. எடுத்துட்டால் திரும்பி நல்ல ஜலம் வரும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. சரி, அவனுக்கு கூப்பிட்டுட்டோம். இப்போ அவன் சொல்கிறோம், இதில் ஒரு ஏதோ ரிங்கோ ஏதோ ஒன்று கொலுசோ உளுந்துச்சு, குழந்தை போட்டுச்சு. அவனை கிணறுல தான் பட்டுச்சேன்னு கரெக்டாக அவனுக்கு இடம் சொல்லணும். சப்போஸ் இந்த அம்மா ரோடு மேலே அந்த கிணறு தெரியல, ரோடு மேலே விழுந்துதான் தெரியல அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி கிணறுல தேடுவான்? எங்கே விழுந்ததுன்னு கரெக்டாக சொன்னால் அவன் அங்கே முயற்சி பண்ணலாம். அப்போது இடம் முதல்ல வேர் வி லாஸ்ட், பாயிண்ட் நம்பர் 1. எங்கோ தொலைச்சிட்டோமா? சரி, கதை இன்னும் இருக்கு. அப்போ அவன் இறங்குவான். அந்த இறங்குறவனுக்கு திறமை இருக்கணும். என்னென்னா, ஒன்று நீச்சல் தெரியும், அப்புறம் கொஞ்சம் மூச்சு பிடிச்சி அடிக்குள்ளே போய் அது கொண்டு வர சாமர்த்தியம் இருக்கணும். அப்படின்னு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, பிராணசக்தி இருக்குது அவனுக்கு, பிரெத் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கரெக்டாக இந்த பக்கம்தான் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அங்கே தேடணும். கரெக்டாக உள்ளக்கு போய் பிடிச்சிக்கணும். ஆனால் கிடைக்காது, சில வாட்டி கிடைக்காது. மறுபடியும் கொஞ்சம் மேலே வருவான், மறுபடியும் இன்னொரு வாட்டி போவான். ஸோ இந்த மாதிரி செய்யும்போதோ அவனுக்கு இருக்க வேண்டிய 3 முக்கியமானது என்னன்னு சொன்னால், அங்கே ஒன்று மூச்சு பிடிச்சிக்கிற சக்தி. அதுக்கப்புறம் உள்ளக்கு போனதுக்கப்புறம் அவனும் வாய் திறந்து பேசக்கூடாது. அப்போ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த மாதிரி இங்கே தானே விழுந்துச்சுன்னு சொன்னாங்க, வாய் திறந்து செல்லம் உள்ளே போயிடும், வாய் திறக்கூடாது. அதுக்கப்புறம் மனசு அங்கெங்கெங்கே போகக்கூடாது. ஏன்னா அங்கே சில வாட்டி கண்ணு திறந்து கொஞ்சம் பார்ப்பான், இல்லைன்னா கண்ணு திறக்க கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், பிராண வாச்சம் மனசு. இப்போ யக்ஷ பிரஷ்னத்தை கனெக்ட் பண்ணுங்க. சாம யஜு
ருக்கு. அந்த ருக்கு பற்றி இன்னும் நம்ம பேசலை. சொன்னால் இல்லை அன்னைக்கு இங்கே இதில் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே எதுக்கு பேசிட்டோம்? உபாசனைக்காக யக்னத்துக்கு வேண்டிய ஒரே ஒரு சாமம் என்னான்னு கேட்டார். அது பிராணசக்தி தான். அப்புறம் யக்னத்துக்கு வேண்டிய ஒரே ஒரு யஜுஸ் என்ன? அது மனசு. யக்னத்துக்கு வேண்டிய ஒரே ஒரு ருக்கு என்ன? வாக்கு. அங்கே உபாசனைன்னு சொன்னால் அந்த மூணுத்தையும் கட்டுப்படுத்தணும்னு அர்த்தம். இப்போ விசாரணை பண்ணணும்னு சொன்னால் இந்த மூணுத்தையும் கட்டுப்படுத்தணும். அதுதான் கதை. அது ரொம்ப விவரிக்க மாட்டார், நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு வேறு சந்தர்ப்பத்தில் பகவத்கீதை அது எல்லாத்துலையும் பார்த்தோம். வாச்சக தபஸு, மானசிக தபஸு. ஓகே, அப்படி இல்லை. ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தா இந்த எக்ஸாம்பிள், கூப்பே யதா காடஜலே ததாந்தக. ஸோ ஒரு கிணறுக்குள்ளே போகணும், அடியில் ஏதோ இருக்கேன்னு கொண்டு வரணும்னு சொன்னால் அது கிணறுல தான் விழுந்துச்சுன்னு தெரியும்னா, அப்போது என்ன ஹிருதயத்திலேயே நானே நிஜ ஆத்மாவாக இருக்கிறேன். அப்போ இங்கே தேடணும், இடம் தேட வேண்டியது இங்கே. அதனால தான் ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அஹமஹமிதி சாட்சாத் ஆத்மரூபேண பாத். அந்த வார்த்தைகள் இதில் வரும். அதுக்கு தான் சின்வதா மஜ்ஜதா. இப்போ ரெண்டாவது வரியில் இங்கே நிமஜ்ய, உள்ளக்கு டீப்லி யூ ஹேவ் டு டைவ் இன்டு இட். அந்த உள்ளக்கு ஆழமாக போகணும்னு சொன்னால் ஹிருதயத்துக்குள்ள என்னுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேச்சு கட்டுப்படுத்தணும். ஒன்றும் எந்த விதமான பேச்சு. அப்புறம் மனசு ரொம்ப சூக்ஷ்மமாக எலர்ட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் பிராணஸ்வாச கூட நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். எதனால? பிராணம் மனசுக்கு உடம்புக்கு நடுவில் இருக்கிற பிரிட்ஜ். த பிரெத் இஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் த பாடி அண்ட் மைண்ட். அதனால இந்த பிராணத்தை கவனிச்சுட்டே இருந்த ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே உடம்பு ரொம்ப லைட்டானதுமா அது பாவனை வரும், அனுபவம் வரும். மனசும் கம்பேரிட்டிவ்லி எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப சாந்தமான அனுபவம் வரும் கொஞ்ச நேரத்திலேயே பிராணத்தினை கவனிச்சாவே. கும்பகம் அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட சாதனைகள் பண்ணாமல் இந்த ஞான அபியாசம் இங்கே சொல்லும்போது கேவல கும்பகா, த ஸ்பான்டினியஸ் ரிட்டன்ஷன் ஆஃப் த பிரெத். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு அலர்ட்டாக கவனமாக அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் டீப்பாக யூ வில் ஃபீல் தட் உடம்பு இருக்கிற ஒரு நினைவு இருக்காது. கண்ணு திறந்தே இருக்குங்க, என்ன பார்க்குறீங்க, ஆனால் யூ வில் ஃபீல் யூ ஆர் டிட்டாச் ஃப்ரம் த பாடி. அது மட்டும் இல்லை, பிராண ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் சாஃப்டர் அண்ட் ஸ்மூத்தர் அண்ட் சட்டில். அப்படி தானாக அது ஏற்படுறதுக்கு பேர் கேவல கும்பகா. ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுறது அந்தர் கும்பகா பாஹ்ய கும்பகா அதெல்லாம் யோகாவில் சொன்னது இங்கே நமக்கு தேவையில்லை. அதனால் சும்மா மூச்சுன்னு கவனிக்கிறதே தான் ரமணர் உபதேசம் பண்ணுற பிராணாயாமம். பிராண வீக்ஷணா சும்மா பாரு, உள்ளே போகிறதே காற்று, வெளியே வர்றது, உள்ளே போகிறதே வெளியே வருது. கவனத்தினை இங்கே மூக்கு முனையில் வச்சு ஒன்றும் பண்ணாத. இதுக்கு மேலே சுலபமானது இன்னொன்று கிடையாது. நீங்கள் 10-15 ஒரு 15-20-30 செகண்ட் பண்ணதுக்குள்ளேயே யூ வில் see the difference. பிரம்ம விசாரம் செய்கிற சாதகத்தை நம்ம
ஒரு நாளில் நிறைய வாட்டி இது கவனிச்சுட்டே இருக்கணும். அப்பப்பப்பப்பப்போ நிறைய வாட்டி இது கவனிச்சுட்டே இருக்கணும். அப்போது மனசு நம்ம கட்டுப்பாட்டில் மீறி எங்கேயுமே போகாது. அப்போது இங்கே அந்த ஜலத்துக்குள்ள நிமஜ்ஜன்னு முதல்ல டீப்பாக உள்ள போய் அப்போது புத்தியா நிஷிதா நிதாந்தம் புத்தி உன்னுடைய இன்டலெக்ட்னு உபயோகப்படுத்திட்டு அறிவினை உபயோகப்படுத்திட்டு நியமிய நிதாந்த அண்டு சிதையா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நிதாந்தம் அண்டு சிதையா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூக்ஷ்மமான புத்தியாக இருக்கணும். ஷார்ப் இன்டலெக்ட்னு சொல்கிறோம். இதுக்கு பொருத்தமான கருத்து அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். கட்டோபனிஷத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மா ந பிரகாசதே. எல்லாருக்குள்ள அந்த ஆத்மா பிரகாசிச்சுட்டே உள்ள ஹிருதயத்தில் கூடமாக உள்ளே இருக்கு. ஹிருதயஷு எல்லா பூதங்களுக்குள்ள. ஆனால் தெரிய மாட்டேங்குதே. ந பிரகாசதே. இப்போ இந்த உடம்பு நான் பார்க்குற போல் நானே என்ன நான் பார்க்கல. அதனால தானே நமக்கு ஆத்மா தெரியலையே என்ன. அதுக்கப்புறம் அது எங்கோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எங்கோ போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் செய்ய வேண்டாம், திருஷ்டி அந்தர்முகம் பண்ண. ஆனால் பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இது இருக்கணும். அப்போது அப்படி சொல்லி கட்டோபனிஷத்து சொல்யூஷன் கொடுக்கறது அதுக்கு. திருஷ்யத்தே து அக்ரயா புத்தியா. ஆனால் ஒருத்தனும் புரிஞ்சுக்குவான். திருஷ்யத்தைன்னு பார்ப்பான் இல்லை, தெரிஞ்சுக்குவான், உணர்வான். எப்படின்னா அக்ரயா புத்தியா, சிங்கிள் பாயிண்டட், undisturbed, undeviated, uncontaminated, unwavering. அந்த புத்தி வச்சு அது எப்படி இருக்குன்னா சூக்ஷ்மயா புத்தியா சூக்ஷ்மதர்ஷிவிஹி. அந்த சூக்ஷ்மமாக சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கிற அவனுடைய புத்தி வச்சு கண்டுபிடிச்சுக்குவான், தெரிஞ்சுக்குவான். அப்போது அது பண்ணுறதுக்கு பிராணஞ்ச வாச்சம்ச நியமிய. மேலே மனசு பற்றி சொல்லிட்டோம். பிராணம் இப்போ 2 பிராணம் அண்ட் வாச்சம். பிராணம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா அந்த எக்ஸாம்பிளில் மூச்சை பிடிச்சிக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டோம். இங்கே மூச்சை பிடிச்சிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் இது அர்த்தம் என்னன்னா இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் இருக்கிறது பேர் பிராண நியமியம். ஏன்னா ஒரு இந்திரியத்துக்கு பின்னாடி இந்த பிராணசக்தி தான் வேலை செய்ய வைக்கிறது. அதனால் பிராண கண்ட்ரோல்னு சொன்னால் சரீரத்தில் இருக்கிற 10 புலங்களும் கண்ட்ரோலில் இருக்கிறது பேர் பிராண. அதனால பகவத்கீதை இப்போது ஆசுரி தெய்வீ சம்பத்தி சொல்லும் போது சாப்பல்யம் இருக்கக்கூடாதுன்றாரு. சாப்பல்யம் தேவையில்லாமல் எதுக்கு காலாட்டணும், தேவையில்லாமல் எதுக்கு நகம் கடிக்கணும். சாப்பல்யம் செஞ்சல புத்தி. இப்படி அவசரம் இல்லாத சமயத்திலோ புலங்களே கர்மேந்திரியங்களாவது ஞானேந்திரியங்களாவது அதெல்லாம் அதோட ஸ்தானத்தில் இருக்கட்டுமே. அதனால தான் ஃபிசிக்கல் கண்ட்ரோல், பிரெத் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் அனி யோகாவில் சொல்கிறோம். பட் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ சூக்ஷ்மமாக இங்கே இப்போ நம்ம இங்கே சிந்திக்கிறதுனால நமக்கு நல்ல விதமாக புரியறது. அதனால் பிராணஞ்ச வாச்சஞ்ச. ஸோ இப்போது சாம யஜு ருக்கு
அது வெளியில் உபாசனாவாக இருக்கட்டும், ஆத்ம சிந்தனை தான் அந்த உபாசனாவுடைய லட்சியம் அங்கே బృహదారణ్యతికలో. ஏன்னா உபாசனை అనేది மானசிகமாக பண்ணுறது, அந்தர்கதமாக பண்ணுறது. அப்போ அங்கே அந்தர்கதமாக அப்படி பண்ணினவன்னா உனக்கு உன்னை மனசு உனக்கு எட்டு இருக்கணும், உன்னை பிராணம் அப்படி நியமமாக இந்திரியங்கள் நியமமாக இருக்கணும். அப்படி இருந்ததுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல் இந்த வாக் இந்திரியம் பார்த்தீங்களா, இதுன்னு நீ கண்ட்ரோல் பண்ணணும். வாக் இந்திரியத்துடைய கண்ட்ரோல் பற்றி சொல்லும் போதும் எப்படின்னா அட் கிராஸ் லெவல், அது பல லெவல்ஸில் இருக்கும். கிராஸ் லெவலில் சொல்லும் போதும் உன்னை பற்றி நீ யாருக்கிட்டையும் பேசாது, அடுத்தவங்களை பற்றியும் பேசாது. அப்போ என்ன சார் பேசுறது? இன்னைக்கு கிளைமேட்டு ஊட்டியில் போல் இருக்கு, அப்படி பேசு, பரவாயில்ல. இதென்ன மார்கழி மாதத்தில் மழை காலையில்? இவ்வளோ குட்டி குட்டி சின்ன சின்ன மழை இருந்த குருஜி கிளாஸ் விட மாட்டார். கிளாஸ் இருக்கும், இனிமே நகர முடியாது, உள்ளே வர முடியாது, மரம் விழுந்துச்சு, அந்த மாதிரி ஆகாதுங்க இப்போ தவிர. அதனால சந்தேகமே வேண்டாம், கிளாஸ் இருக்கும் இல்லையா? அதனால இது ட்ரை பண்ணி பாருங்க. பேசாமல் இருந்தால் ஒன்றும் அது பெட்டரு. ஏதாவது பேசினவன்னா உங்களை பற்றியும் பேசாது, அடுத்தவங்களை பற்றியும் பேசாது, வேறு ஏதாவது பேசு, பாலிட்டிக்ஸ் பற்றி பேசு, பரவாயில்ல. பிகாஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் மச் உனக்கு. ஏன்னா நீ சும்மா தானே எதுவும் பேசணும் தான். பட் முடிஞ்ச வரைக்கும் பேச்சினால் வேஸ்ட் ஆகிற எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் ஆகும். 1 மணி நேரம், அதுக்கப்புறம் நாங்கள் 4 நிமிஷம் மௌனமாக இருப்போம். அதுதான் டெக்னிக்கு. 4 நிமிஷம் பேசுறதுக்கு வேறு என்ன இருக்கும்? இது நிதித்தியாசனம், லவுட் திங்கிங்காக இருக்கும். அதனால அது பண்ணணும் வாக். அதுக்கப்புறம் பல இடத்துல நாரத பக்தி சூத்திரம், முண்டகோபனிஷத்து, வாதோ ந அவலம்பியா, எதை பற்றியும் ஆர்குமெண்ட்டுக்கு போகாது, சரியா? அப்புறம் அந்யாவாச்ச விமுஞ்சதா, உனக்கு நிஜமாக இந்த சத்தியம்தான் வேணும் அப்படின்னு விரும்பிட்டா முடிஞ்ச வரைக்கும் இந்த பேச்சினி தேவையில்லாதது அனவசரமானதெல்லாம் கட் பண்ணுங்க, சரியா? அதனால நாக்கு அன்றைக்கி கூட வேறு சந்தர்ப்பம் சொல்கிறோம், ஒன்றும் இது கண்ட்ரோல் பண்ணாவே சர்வம் கண்ட்ரோல் ஆகிடும். ஜிதே ரசம் ஜிதே சர்வம், இதில் 2 in 1 இருக்குல்ல. ஸோ பட் இங்கே மெயின்லி வாச்சம் பற்றி தான், வாக்கு பற்றி தான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இது வெளியில் சொன்னேன். அந்தர்கதம் என்ன பண்ணணும் எப்படின்னா, ஜெனரல்லி அந்த செல்ஃப் ஷார்ட்டரிங்கை நிறுத்தணும். நம்மளுக்கு நம்மே உள்ளே பேசிக்கிறது, இது கொஞ்சம் கஷ்டம். மைண்டு எலைவாக இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒன்று வெர்பல் தாட்ஸ் ஆர் விஷுவல் தாட்ஸ், 2 ரூபத்தில் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பகவத்கீதை கிளாஸில் இதெல்லாம் பேசியிருக்கோம். 2 வகையான தாட்ஸ் வந்துடும். உருவம் ரூபத்தில் வரும், டைலாக் ரூபத்தில். டைலாகிக் தாட்ஸ் ஆர் விஷுவல் தாட்ஸ். அதை அப்பப்பப்போ கர்டெயில் பண்ண முடியுமா? ஒருவேளை அப்படி சிந்தனை பண்ணினவன்னா இன்றைக்கி நடந்த கிளாஸு, இந்த விஷயம், இது இப்படியெல்லாம் அது சிந்தனை பண்ணலாம். அது விசாரணை ஆகும். பட் நம்ம பண்ணுற சிந்தனை எல்லாம் விட விகாரமாகும். விகாரத்துக்கு விசாரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால விகாரம் கிரியேட் எ ப்ராப்ளம். விசாரணை நம்மளை கம்யத்துக்கு கொண்டு போகும். அதனால் முக்கியமான விஷயம் இது, சாதனை. அதனால் என்கொயரி பண்ணணும்.
నియమ్య చిన్వన్. చిన్వన్ అన్నా కూడా ఎంక్వైరీ தான். நிமஜ் అనేది வந்து ஆழமாக உள்ளக்கு போகிறது. புத்தினே அங்கே அது வச்சுட்டு சிங்கிள் பாயிண்டடாக கவனிக்கணும். இந்த நான் இது எங்கேருந்து உதயிக்கிறது. அப்படி பண்ண என்ன ஆகும்? விந்தேத் நிஜா அகம் கிருதி. నిజ విందేత్ నిజ అహంకృతి. இந்த అహంకృతి అనేది అసలు எங்கேருந்து உருவாயிடுச்சு, அது நிஜம் இல்லைன்னு சொல்லிட்டு நிஜமான அகம் అనేది ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் அகம் தானே, சுத்த அகம். இதோடைய மூல ரூபத்துக்கு போகும்போது அந்த மூலமாக இருக்கிறது வந்து சுத்த அகம். அது இவனு உணர்வான், அதுதான் நான். விந்தேத்தன்னா அவன் தெரிஞ்சுக்குவான். ஆர் இ கெட்ஸ், அவனுக்கு அடிக்கிறது. இந்த இப்போ இது என்கொயரி பண்ணுறதுக்கு முன்னாடி அது இல்லையா? அது இப்போ புதுசாக எங்கேருந்து வந்துச்சா? சில வாட்டி சொல்கிறோமில்ல உதாரணம், நிறைய வாட்டி அந்த வஸ்து நம்மக்கிட்ட தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும். எல்லாரும் பண்ணியிருப்பீங்க, கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும், கண்ணாடி எங்கே இருக்கு. சில வாட்டி இப்படி ரொம்ப நேரம் தேடுவோம். சில வாட்டி நம்ம கையில் தான் இருக்கும், அது கையில் தான் இருக்கும். எங்கே இருக்குன்னு தேடுவோம். சாவி முக்கியமாக. சுவாமி சொல்லுவார், ஒரு வாட்டி சாவி அவர் கையில் தான் இருக்கு, அந்த உரலில் போட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டாரு என்னமோ, அது கூட வேறு ஹேண்ட் கர்ச்சிப்போ இல்லைன்னா பகவத்கீதை ஏதோ புஸ்தகம் சின்னது இருக்குன்னா அது 2 பிடிச்சிடும். அப்புறம் போனார் ரூம், சாவி திறக்கணும்னா பாக்கெட்டெல்லாம் தேடி பார்த்தார், சாவி காணும். அதுக்கப்புறம் பவுச் இருக்கும் வருது, அதையெல்லாம் திறந்து பார்த்தாரு, காணும். அப்புறம் பொதுவாக டூப்ளிகேட் இன்னொருத்தர் வீட்டில் இருக்கும், ஒரு டிவோட்டி வீட்டில். அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த அம்மா சர்வெண்ட்டுன்னு அனுப்பிச்சிட்டு அந்த சாவி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த சாவி வந்தப்போ அது எடுத்துக்கிறதுக்கு இப்படி கை நீட்டி பார்க்கும்போது கையில் தான் சாவி இருக்கு. இப்போ என்ன, ஹாய் நான் இப்போ சாவி கண்டுபிடிச்சானே, என்ன அது பெருமையாக பேசணும்? ஃபூலிஷ்னஸ். முட்டாள் நான், கையில் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் தேடுறேன். அதனால் நான் கண்ணாடி வச்சுக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லா தான் தெரியாது, எனக்கு இது தெரியாது. ஸோ அது தொலைஞ்சது கிடையாது, ஆனால் தொலைஞ்சது போல், இழந்தது போல். அதனால் வெளியில் எக்ஸாம்பிள் எல்லாம் கிணறு, அது இங்கே ஹிருதயம். அதனால்தான் ஹிருதயஸ்தானம். இந்த ஹிருதயம் வார்த்தை பகவானுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு வார்த்தை. ஹிருதயம் ஹிருதயம் என்னென்னா, எங்கே இந்த நான் అనేది ஸ்பந்திக்கிறதோ அதுக்கு பேர் ஹிருதயஸ்தானம். ஃபிசிக்கல் ஹார்ட் அதெல்லாம் வேண்டாம், நமக்கு கொஞ்சம் எனாட்டமி, சரீரம், இந்த செஸ்ட் பாகம் எல்லாம் இருக்குல்ல, மேலே மார்பு, இதில் ஃப்ளோட்டிங் ரிப்ஸன் இருக்கு, வேறு ரிப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் கடைசியில் கீழே ஃப்ளோட்டிங் ரிப்ஸன் இருக்கும். மொத்தம் வந்து சேர்ந்து இந்த எலும்புகளின் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிற இந்த சென்டர் பார்ட் இங்கேருந்து பார்த்தா இந்த கண்ட கூப்பம் அங்கேருந்து இதுக்கு பேர் ஸ்டெர்னம் இங்கிலீஷில், தமிழ் எனக்கு தெரியாது. ஸ்டெர்னம். இந்த இதுக்கு உள்ள இந்த கீழே ஃப்ளோட்டிங் ரிப்ஸு கெட்டுன்னு ஒட்டி ஒரு அப்படியே ஒரு டோம் போல் ஒரு லேயர் இருக்கும், ஒரு திக் மசில் கார்டு, திக் மசில். ஆனால் எல்லா மசில்ஸ் போல் இல்லை, அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் மசில். அதுதான் நம்முடைய லங்ஸு, ஹார்ட்டு, கீழே இருக்கிற ஸ்டமக்கு, இந்த இன்டெஸ்டைன்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி
இருக்கும். அப்போது இந்த சாப்பிட்ற பைப் அதெல்லாம் கூட அந்த டயஃப்ரம் சென்டரில் வந்து ஸ்டெர்னம் பின்னாடி அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸ்டெர்னம் தான் இங்கே நல்லா தெரியுது. இது ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கு. எதுக்கு இந்த அனாட்டமி எல்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஸ்புரணஸ்தானம் எங்கேனது தெரியணும். இங்கே என்னாச்சு, டயாஃப்ரம் అనేది இப்படி இருக்கும்னு சொன்னோமா, அது மூச்சு உள்ள எடுத்துக்கும் போது அந்த டயாஃப்ரம் வந்து கீழே போகும். பிராணாயாமம் சமயத்தில் சொல்லியிருக்கேன். ஆனாலும் நிறைய பேர் புரிஞ்சுக்காம தப்பாக தான் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். என்ன கவனித்து பண்ணுறோம் இல்லை சார், அதனால் தப்பாக பண்ணுவீங்க. சாதாரணமாக அது வந்து மூச்சு உள்ளே போகும்போதோ வயிறு என்ன ஆகணும் சொல்லுங்க? ஆமாம், எக்ஸ்பேண்ட் ஆகணும். மூச்சு வெளியே போகும்போது வயிறு உள்ளக்கு இழுக்கணும், ஷ்ரிங்க் ஆகணும். அந்த பல்ஜ் ஆகிறது ஷ்ரிங்க் ஆகிறது வந்து இந்த டயாஃப்ரமுடைய மூமெண்ட்டோடு நடக்கும். பிராணாயாமத்தில் அதெல்லாம் கவனிக்க சொல்கிறோம். இதெல்லாம் அங்கே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிராணாயாமம் சொல்லி தரும்போது கூட நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போது விஷயம் நமக்கு என்னென்ன, அங்கே இந்த லங்ஸ் வந்து குட்டி குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போது ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க தவிர இன்னும் லங்ஸு ஃபங்க்ஷன் ஆகிறது ஆரம்பிக்கலை. அப்போது என்ன, நேராக பிளட்டு வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தது சுத்தமாகி அந்த அம்பிளிக்கல் கார்டில் இருந்தது தொப்பிலி அந்த இது இருக்குல்ல கை, அதில் வந்து போகிறது. அதனால் இங்கே லங்ஸுக்கு இப்போ வேலை இல்லை. ஆனால் அது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அம்பிளிக்கல் கார்டு இந்த குழந்தைனை அளவச்சு தலைகீழே பிடிச்சி மூஞ்சி மேலே தண்ணி செலுத்தி கில்லி அளவச்சா த ஃபஸ்ட் த்ராப், பிரீத் இன் பிரீத் அவுட், அந்த ஃபஸ்ட்டு த்ராப் ஆரம்பமாயிடுச்சு. அங்கேருந்து அது என்ன எப்படி ஆரம்பமாயிடுச்சு. அந்த கான்ஷியஸ்னஸ் பின்னாடி இருந்து இட் மேக்கிங் டு அது ஆக்டிவ் எலைவ் பண்ணுறது. ஆன்னைக்கிலேருந்து ஆரம்பித்து பிரீத் இன் பிரீத் அவுட் இன்செசன்ட்லி நிரந்தரம் இது போயிட்டே இருக்கு. அந்த ஸ்தானத்தில் தான் நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு கீழே இப்படி பார்க்க வேண்டாம், ஒன்றும் பார்க்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் உனக்கு புரியறதுக்கு. அதனால் ஹிருதய குஹரம் மத்தியம் அண்ணா இங்கே. அதேபோல் இந்த ஸ்தானத்தில் தான் இது எப்படின்னா ஒரு சின்ன ஹோட்டலிருந்து அந்த லைட் வெளிச்சம் அப்படி வருதுன்னு அந்த போல் இமேஜினேஷன் தான். அது அப்படி இல்லை. கான்ஷியஸ்னஸ் இஸ் மேக்கிங். அதுக்கப்புறம் இந்த ஆரம்பித்ததுக்கப்புறம் சரீரம் எல்லாம் ஆக்டிவ் ஆகிறது, இந்திரியங்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆகிறது, எல்லாத்துக்கும் சைத்தன்யம் கிடைக்கிறது. பட் அந்த லைட் இஸ் borrowed ஃப்ரம் தேர். அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பயாலஜிக்கல் எப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி வயசாகி வியாதி ஏதோ வந்துச்சுன்னா கிராஜுவலி அந்த மூமெண்ட் நிந்தி போயிடும், அந்த ஸ்பந்தனை நிந்தி போயிடும். அதுக்கு பேர் தான் ஸ்புரணம். ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் பரமபூர்ண சத் மூலரூபம் அகம் கிருதி நிஜ அகம் கிருதி நிஜம் அகம் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல சொல்கிறாரு. இது சாதனைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நல்லா சிந்திக்கணும். இந்த சொன்ன மூணும் இந்த பேச்சு கண்ட்ரோல் பற்றி இன்னும் நிறைய பேசியாச்சு இதுக்கு முன்னாடியே. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்னெசரி வேர்டு வரவே கூடாது, தேவையில்லை. எங்கே எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மினிமம் இருக்கணும். அப்புறம் நமக்கு இனிமேல் அவ்வளோ எனக்கு கமிட்மெண்ட்ஸு இன்வால்மெண்ட்ஸ் கூட இல்லைன்னா இன்னும் குறையணும். ரொம்ப எனக்கு இது தவிர வேறு இன்னொரு ஜாப் கிடையாது. 24/7 ப்ரீ ஆக்குபேஷன், ஏதே ஆத்ம விசாரணை. அப்படி இருக்கும்போது ஆஹா எதுக்கு வேறு என்ன வேணும்? அதுக்கு பேர் ரியல் ரிட்டையர்மெண்ட்டு. சும்மா ரிட்டையர் ஆகிட்டா டிவி விடலை, செல்ஃபோன் விடலை, பேச்சு விடலை, வம்பு பேசுறது விடலை.
என்ன ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது அப்போது 31 வந்து இது இன்னும் மேலும் கொஞ்சம் விவரமாக நமக்கு சொல்கிறாரு. எதுக்குன்னா இங்கே வந்து ஏதாவது வேறு எண்ணங்கள் இருக்கணும் அப்போ இந்த விசாரணை பண்ணும்போதும் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த எண்ணமும் வேண்டான்றாரு. ஆனால் முதல்ல உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சிலது இருக்கலாம். படிக்கிறோம், மௌனேன மஜ்ஜன் மனசா ஸ்வமூல சச்சைவ சத்யாத்ம விசாரணம் ஸ்யாத் ஏஷோஹமேதத் ந மம ஸ்வரூபம் இதி பிரமா சத்ய விசாரணாங்கம். பொதுவாக இந்த கருத்து நம்ம வேறு எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். ஈவன் உபனிஷத்துகள் படிக்கும்போது கூட பொதுவாக வந்து வேதாந்தம் பேசும்போதோ இல்லை நான் நிறைய கைடட் மெடிடேஷன் முதல்ல கிளாஸ் நிறைய பண்ணோம் இல்லை பிகினிங்கில் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நிர்வாண ஷட்கம் ஏதோ எடுத்துகிட்டு நாகம் தேகம் தேகோ நாகம் பகவான் சொன்னது தான் இது கருத்தை. நிறைய பேருக்கு இது சொல்லுவார், தேகம் நான் இல்லை. அப்போ நான் யார்? சோகம். இல்லை மனோ புத்தி சித்த அகங்காரம் நான் இல்லை. நான் உடம்பில்லை, நான் மனசு இல்லை, நான் பிராணம் இல்லை, நான் புத்தி இல்லை, நான் இந்திரியங்கள் இல்லை. இதெல்லாம் நல்லதுதான் ஆரம்பத்தில். விசாரணத்துக்கு இது ஒரு அங்கம் மாத்திரம் தவிர எவ்வளோ நாளைக்கு எப்போ உட்காந்தானோ ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட், எத்தனை நாள் இதே சொல்லிட்டு இருப்பேன் கிளி போல். அசல் நீ உடம்புன்னு யார் சொன்னாங்க? யாராவது ஒன்று வந்து உடம்பு இங்கே வா கூப்பிட்டாங்களா? கீதா உடம்பு இங்கே வா, உமா உடம்பு யாராவது சொன்னாங்களா? ஏதாவது யார் உடம்பு நானுன்னு சொல்லவே இல்லை. நீ எதுக்கு அதே சொல்லிகிட்டே இருப்பேன் பாருங்க. பட் நிர்வாண ஷட்கம் சொல்லும்போது ஹைலைட் பண்ணி அந்த சிந்தனை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு வாட்டி ஃபுல்லாக 6 ஸ்லோகம் படிங்க. இங்கே ஞாபகம் இருக்கணுமே சார், ஞாபகப்படுத்திக்கணும், மெமரி பண்ண சொன்னோம் இல்லையா? சொல்லி 6 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 6 ஸ்லோகங்களுக்கு 6 வருஷத்தில் கூட கற்றுக்கலையா? மனோ புத்தியஹங்கார சித்தானி நாஹம் ந ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந ச கிராண நேத்ரே ந ச வ்யோம பூமிர்ந தேஜோ ந வாயோ சிதானந்த ரூப சிவோகம். இது வந்து ஒரு பேஸ் லெவல், பிகினிங் லெவல். அதே ரொம்ப நாள் வேணும். பட் பகவான் வந்து நம்மளை அதையும் தாண்டி கொண்டு போகிறாரு. அதுதான் பகவான், அதுதான் சத்தர்ஷனம். இது இந்த தாட்ஸ் எதுவுமே வேண்டாங்க. எதுக்கு உனக்கு தாட்ஸ் வேணும்? எதுக்கு இந்த சப்போர்ட் இல்லை உனக்கு வேணும்? நீ நிராதாரம் தானே, நீ சர்வத்துக்கு ஆசிரியம் நீ தானே. அதனால் சும்மா இரு. அதனால் சும்மா இருக்கிறது అనేది வெளியில் மட்டும் இல்லை, பாருங்கள் உள்ளே இவ்வளோ வேலை இருக்கு. இதெல்லாம் எப்போ சார் முடியும்? அதுக்கு தான் சீக்கிரம் பண்ணணும், நல்லா பண்ணுன்னு சொல்கிறது. நம்ம என்னடா ஏதோ சொன்னதே சொல்கிறாரே, அதே விஷயம் தானே, எனக்கு தெரியாது என்ன அப்படின்னு அதால்ட்டா போகிறோம் இல்லையா? தீவிர முமுட்சு, தீவிர வைராக்கியம் இதெல்லாம் வராமே அசல் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ரைட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கானா இல்லையான்னு. இது நடுவில் அன்னெசரி டீவியேஷன்ஸ் ஏதாவது பார்த்து ஏமாந்து போகிறான்னு. அந்த முன்னாடி ஸ்லோகத்தில் எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் சொல்லணும். இப்போ அந்த கிணறுல போனான் டீப்பாக தேடுறதுக்கு ஒரு பொருளுக்காக. அவனை வந்து நடுவில் கிணறு அழுக்காக இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். என்ன என்விரான்மெண்டல் கிளீன்லினஸ் அப்படி தானே பேசுகிறோம். உலகத்தை மாற்ற வேண்டாமா சார்? அவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லது சொல்லித்தர வேண்டாமா? வந்த வேலை பாருவோய். நீ கிணறுல எதுக்காக இறங்குற? நீ முதல்ல அந்த பொருள் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் அதனால சும்மா வந்து சோஷியல் சர்வீஸு அப்புறம் அது இதுன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் அது வேண்டாமா இது வேண்டாமா நம்ம பண்ணல யார் போச்சு.
என்விரான்மெண்டல் கிளீனிங்கு, அப்புறம் எக்காலஜி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லோரும் இருக்காங்க. ஆத்ம ஜானம் ஆத்ம சிந்தனைன்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் இது பண்ணுறேன். அப்புறம் சில சுவாமிஜிஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆசிரமங்கள் அவங்களும் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கடிக்க வேண்டிய அந்த வஸ்து கடித்ததே, அது கடித்ததுக்கப்புறம் வேறு எதுவும் செய்கிறாங்க. நீ அப்படி இருக்க முடியுமா? அதனால் கம்பேர் பண்ண வேண்டாம். பட் வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ? அதனால் ஒரு மகாத்மான்னு பற்றி நம்ம யாரும் டயக்னோஸ் பண்ணி டிசைட் பண்ணி இப்படின்னு சொல்ல முடியாது. வெளியில் பார்க்கத்தி சரியா? நமக்கு வேண்டியது இந்த டைரக்ட் பாத் அண்ட் த எசன்ஸ் வேணும் எனக்கு. முதல்ல அதை நான் வச்சுக்கிட்டு அதிலும் மெயின் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது இது எதுக்குன்னு இந்த டீவியேஷன் எப்படி வருமானு சொன்னால், அதுக்கு தான் நான் வேறு விதமாக சொன்னால் சில பேருக்கு பிடிக்குமோ இல்லை தெரியாது. பட் நான் சொல்லி தான் சொல்லுவேன். அப்புறம் கொஞ்சம் திரும்பி பாராயணமும் பண்ணிக்க வேண்டாமா? இப்போ இன்னொரு 4-5 கிளாஸுக்கும் அங்கே ஏதோ சொல்லித்தராங்க, எல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, அதுக்கு போக வேண்டாமான்னு தோணும். வை வாட் யூ வாண்ட்? அப்படின்னா விஷயத்து பிடிச்சிக்க வேண்டிய விஷயத்தின்னு பிடிச்சிக்காம வேறு இன்னும் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் தான். இந்த பேச்சு பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா? இவர் உள்ளே போனார் ஜலத்தில். அங்கே ஒரு மீன் கூட இருக்குது, ஒரு சின்ன ஆமை இருக்கும். கிணறுல பொதுவாக ஒரு ஆமைன்னு வைப்பாங்க. என்ன அது பூச்செல்ல சாப்பிடும், எங்கள் கிணறுல இருக்கும். அப்பப்போ பக்கெட்டில் அது மேலே வரும். ஜாக்கிரதை திரும்பி அது உள்ளே போடணும். வச்சா இந்த கொசு அதெல்லாம் எக்கு வச்சு அதெல்லாம் சாப்பிடும். லார்வா வளராது. க்ளீன் பண்ணும். இவன் உள்ளே போன அப்புறம் சரி எனக்கு தேட தெரியல எங்கே இருக்கேன்னு அங்கே ஒரு மீன் பார்த்து மீன் கொஞ்சம் சொல்லே அந்த பொருள் எங்கே இருக்கு இப்படியெல்லாம் பேசலாமா? நம்ம அப்படி தான் திரும்பி லோக விஷயத்தினோட அவங்கள கேட்டு இவங்களை கேட்டு டோன்ட் டாக் டு எனிபடி ஆர் டோன்ட் ஆர்கியூ ஆர் என்கொயர் வித் எனிபடி. நேராக பேசணும், கேட்கணும்னு குரு கிட்ட கேட்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அதுதான் வச்சு தான் அந்யா வாச்சோ விமுஞ்சத. நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். வேண்டாம், டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். சில பேருக்கு அது சத்சங்கிலோ எங்காவது போனால் அங்கே கூட அடுத்தவங்களுக்கு என்ன புரிஞ்சது, நீ என்ன நோட்ஸ் செய்திருக்க, என்ன நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே ஃபஸ்ட்டு, இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, கான் நீ எக்ஸ்டர்னலைஸ் ஆகிட்டேன். அசలు சரியான சிரவணம் பண்ணுறவன் அதுக்கு தான் சொன்னது அங்கே நிஷிதா அக்ரியாத் புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷி. தட்ஸ் ஹி டசன்ட் வாண்ட் எனி திங் அங்கெங்கே போக விடமாட்டான். அதுக்கு பேர் சப்பலம் சாப்பல்யம். இதெல்லாம் போகணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா 31 மௌனேன மஜ்ஜேன, முன்னாடி ஸ்லோகனில் சொன்ன விஷயங்களே ஞாபகப்படுத்திட்டு மனசா பாருங்கள், 3 ஒரு இடத்துக்கு வந்துச்சு. சாம யஜு ருக்கு. இது நம்ம கரெக்டாக வந்துச்சு பாருங்கோ. அன்றைக்கி அதில் பேசிகிட்டு இருக்கிறோம். அது இது படிக்கும்போது எனக்கு இதுதானே சொல்கிறார் எங்கேன்னு தோணுச்சு. அன்றைக்கி சொன்னான்னா நெக்ஸ்ட் வீக் இந்த பாயிண்ட் வருமானே. மௌனேன மஜ்ஜன மனசா ஸ்வமூல சர்ச்ச ஏவ சத்யாத்ம விசாரணம் சியாத். அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மௌனத்தினால தான் உள்ளக்கு டீப்பாக போக முடியும். சைலன்ஸ் இஸ் பவர். அதனால் ரமணர் மட்டும்தான் அவர் சைலன்ஸில் இருந்தார் ரொம்ப நாளில். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பேசினான்னு அவர் சைலன்ஸில் இருந்து தான் பேசுகிறார். எப்படி தட்சிணாமூர்த்தி சுவாமி போல் மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானவன். பட் அது அந்த நிஷ்டை வந்துச்சு எப்போ அது அப்படியே இருக்கணும்னு இருந்தார். திரும்பி என்னமோ பிரகிருதி கொஞ்சம் வெளியில் நடமாடினார், பேசினார், பல பேருக்கு உபயோகப்படுத்திச்சு, நமக்கு இது கிடைச்சது. அதனால் இந்த ஸ்வமூல சர்ச்ச ஏவ
சத்தியாத்ம விசாரணம், இதுதான் விசாரணம், இதுதான் எஜெண்டாவாக இருக்கணும். ஏஷः அகம் ஏதத் ந மம ஸ்வரூபம். இதான் இந்த சரீரம் என்னோட ஸ்வரூபம் இல்லை, மனசு என்னோட ஸ்வரூபம் இல்லை அப்படின்னு இதி இப்படிப்பட்ட பிரமாண வாக்கியங்கள் இருக்குல்ல உபனிஷத்தில், அதுதானே நமக்கு சப்போர்ட் முதல்ல. அதெல்லாம் சத்திய விசாரணத்துக்கு ஒரு அங்கமே தவிர அது இஸ் நாட், அது பூர்ணம் இல்லை, அது நீ அடையலை இன்னும். புரியுறதா? ஸோ இந்த ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது நீக்கிறதுக்காக பகவான் இது பிரமாண வாக்கியங்கள் இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தாட், அதெல்லாம் சத்திய விசாரணத்துக்கு ஒரு ஜஸ்ட் சப்போர்ட் ஃபார் சம் டைம். அண்ட் தட்ஸ் வை கிவ் அப் ஆல் த வேர்ட்ஸ். எல்லா சப்தங்களும் உளுந்து போனோம். பிகாஸ் அங்கே எந்த சப்தத்துக்கு இடமில்லை, எந்த சப்தமும் சொல்லி விவரிக்கிறதில்லை ஆத்மா. இது அடைஞ்ச ஒருத்தனே அவன் அனுபவத்தினே அவன் எப்படி தான் சொல்லுவான், அடுத்தவங்களை எப்படி தான் புரிஞ்சுக்க முடியும்னு அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் கேள்வி கேட்பார். சரியா? அப்போது 32 கூட படிக்கிறோம் எனக்கு. இப்போது கவேஷணாத் பிராப்ய இதந்தரம் தத் பதேதஹந்தா பரிபுக்னசீர்ஷ அதாஹமன்யத் ஸ்புரதி பிரகிருஷ்டம் நாஹம் கிருதி தத் பரமேவ பூர்ணம். கன்க்ளூஷனாக சொல்கிறாரு இந்த 2 ஸ்லோகங்களுடைய தாட்டுக்கு. இந்த கவேஷணாத் அன்வேஷணாத் சோதனாத் சின்வதா அப்போ பிராப்ய ஹிருதந்தரம் தத் I abided in my own source, my nature. ஹிருதந்தரம் தத். அது அது ஆகும்போது இந்த தேடுறதுக்கு போன இந்த அகங்காரம் இருக்கான் பார்த்தீங்களா, அது பதேத் அகந்தா, இந்த பொய்யான அகந்தா இருக்க பார்த்துட்டு அகங்கார இண்டிவிஜுவாலிட்டி இதன் இவனுக்கு அங்கே தலை கட்டாயி உடஞ்சி போய் உளுந்துருவானாமா. பரிபுக்ன சீர்ஷா பரிபுக்ன சீர்ஷா அப்படின்னா அவள் கான் போயிட்டான். எலிமினேட்டட் நேச்சுரல்லி. இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறோம்? பொதுவாக அந்த உப்பு பொம்மை சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒரு நாள் யாரோ சொன்னாங்க, இந்த சமுத்திரத்துலேருந்து தான் நீ வந்தாய், அதனால தான் உருவாக்கப்பட்டன்னு. அப்படியா? எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு கடலில் குதிச்சிட்டான். நடந்து போனான்னா குதிச்சிட்டான். என்ன ஆகும்? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருப்பான், கொஞ்சம் நேரம் பரவாயில்லையே, நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு அன்னைக்கு விடுதல ஐயையோ நானே இல்லாமல் ஆயிட்டேன்னு சொல்கிறது கூட ஆள் இருக்க மாட்டான். அன்றைக்கி ஒரு பாயிண்ட் சொன்னான்னா, தியானத்தில் அப்படி எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்த என்னன்னா, ஒரு அந்த பாடி அசையாமல் இருக்க, டிட்டாச்சாக தெரியறது, பிராணம் ரொம்ப செட்டில் ஆகிடுச்சு, அப்படி எல்லாம் ஆகும்போது ஒரு பயம் வரும். நான் இப்படி ரிலீஸ் ஆகி அப்படியே இங்கே திரும்பி வெளியில் வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லதே. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம். ஏன்னா அகங்காரத்தினே நான் அந்த இண்டிவிஜுவல் விடுறதுக்கு பயம்னு எனக்கு சொன்னான்னா, we are afraid of giving up that aham. பட் அந்த அகம் முட்டும் போது தான் சுகத்தில் ஆனந்தம் இருக்குன்னு அன்றைக்கி சொன்னான்னு இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் நேரம் பேசியிருக்கோம். இப்போ கூட அதே மாதிரி இந்த அகம் అనేది இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அனே சும்மா ஒரு கிளான்ஸ் இமேஜின் பண்ணுங்க.
இமேஜின் பண்ணுங்க. அது எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போது சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. யூ மர்ஜ் வித் த இன்ஃபினிட்டின்னு அர்த்தம் அதுதான். அதனால் இந்த சின்ன பொட்டை கிணறுல இருக்கிற குட்டி தவளை போல் இருக்கக்கூடாது. எக்ஸ்பேண்ட் யுவர் செல்ஃப். அதனால தான் ப்ராட் இங்கே ஃபிசிக்கல் லெவலில் இப்படியெல்லாம் பார்க்கும்போது சமஷ்டி ஈஸ்வரன்னா அப்படி எல்லாத்தையும் சமதிருஷ்டி சர்வ வியாபமான அந்த ஈஸ்வர திருஷ்டியில் நினைக்கிறது தான் பூஜை. இதுக்கு மேலே பெரிய பூஜை என்ன வேணும்? விஸ்வரூப பகவான் பார்த்துட்டே இருக்கிற நித்திய நிரந்தரம் பூஜை. சிவமானச பூஜை சும்மாவா எதிர்த்தாரு சங்கரர்? அப்படி ஆத்மாத்வம் கிரிஜாமதி சஹச்சர பிராணாத் ஷரீரம் கிருஹம் பூஜா தே விஷயோபபோக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதி. நான் நடமாடுறதில் உனக்கு செய்கிற பிரதட்சணம் தான் நித்ர சமாதி தான். கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா பர சர்வம் ஒன்றில் தானே நடந்துட்டு இருக்குதே. நீயா தானே எல்லாம் இருந்துருக்கு. அதனால் இந்த உடம்பு என்னென்னலாம் பண்ணுறதோ சர்வம் ஈஸ்வர பூஜா. ஈஸ்வர பூஜா. இப்படிப்பட்ட அந்த திருஷ்டி வரணும். சப்போஸ் இப்படி சொல்கிறோம், இது பண்ணால் போதுமா அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா புரியலேன்னு அர்த்தம். இதான் பண்ணணும்ப்பா. பகவத்கீதை இதான் சொன்னது தவிர எங்கேயுமே ஒரு தனிப்பட்ட கடவுள் ரூபம் பற்றி எங்கேயுமே சொல்லலையே. 700 ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லும் போதும் எங்காவது ஒரு தனிப்பட்ட ஒரு உருவம் கடவுள் பேர் ஏதாவது சொல்லலாம் இல்லையா? ஒரே ஒரு ஓம்காரமன் மட்டும்தான் 8வது அத்தியாயத்தில் சொன்னார். அந்த ஓம் என்ன குறிக்கிறது? பரபிரம்ம தத்துவம், பரமாத்மன் தான் குறிக்கிறது. ஏன் சொல்லக்கூடாது? அவர் மம மம மாம் மே மயி అని எத்தனை வாட்டி அந்த சிங்குலர் ஃபஸ்ட் பர்சன் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட என்ன அர்த்தம் அங்கன்னா அந்த சுத்த அகம் பரமாத்மா தான் அந்த திருஷ்டியில் தான் பேசுகிறார் தவிர அவதார ஈஸ்வர கிருஷ்ணன் அகங்காரத்தினாலேயோ அதனால் எனக்கு பூஜை பண்ண எனக்கு தான் செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்கரோஷி யதஸ்நாஷி யஜ்ஜுஹோஷி ததாதியத். எதெல்லாம் பண்ணுறதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணும், எனக்கு அர்ப்பணம் பண்ணும், எனக்காக செய், என யஜ்ஞமானன்னு சொன்னால் இப்போது பரம வைஷ்ணவர் அது பார்க்கும்போது பார்த்தியா கிருஷ்ணா எல்லாம் அவருக்காக தான் பண்ணா சொன்னார். நீ சிவனுக்கு ஏன் பண்ணுற? நீ போச்சு போ உனக்கு புரியல. ஆனால் அவங்க அப்படி தான் இன்டர்பிரேட் பண்ண அப்படியே பேசலாமே. சம்ஸ்கிருதம் இப்படி கூட பேச. எதெல்லாம் பண்ணுறோம் எனக்காக பண்ண. அதே போல் அந்த கடைசியில் 66வது ஸ்லோகம் சொன்ன 18வது அத்தியாயத்தில் அதையும் அவங்களுக்கு அனுகூலமாக தான் சொல்லுகிற. சர்வ தர்மான் பரித்தஜன்னு பாரு, எல்லாம் அடுத்த கடவுள் எல்லாரும் விட்டுட்டு எனக்கற்ற மற்றவான்னு சொன்னார். அதுதான் நாங்கள் கிருஷ்ணா கான்ஷியஸ்னு தனியே வச்சுருக்கோம். பகவத்கீதை தான் பேசுவாங்க, சொல்லுவாங்க, காமெண்ட்ரி எழுதுவாங்க. பட் த வேதாந்திக் சப்போர்ட், ஸ்ருதி சப்போர்ட் இல்லாத பேச்சதே. ஆனால் எத்தனை பேர் அப்படி அதில் விழுந்து போவாங்க. அதே இது ரொம்ப கெட்டது ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. இவன் எதிலோ உளுந்து போகிறது பதில் அதிலோ அது விழுந்துட்டானே போட்டோம். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம், இங்கே என்ன கிளாஸ் நடக்கிறது, இது யாருக்கு, எப்படிப்பட்ட தகுதி இருக்கிறவங்களுக்கு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி வேதாந்திக் கிளாஸ் என்ன, ஸ்ரவணம் என்ன, சாஸ்திரம் விதானோக்தம் என்ன, எப்படி படிக்கணும், என்ன, வாட் யூ வாண்ட் டு கெயின் அல்டிமேட்லி.
ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறது. ஒரு தியரி, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு மனிதன், ஒரு உருவம், as long as you hold on to any fragmented ஒரு சின்ன அது ஏதாவது நீ you are stagnated. fragmented பிடிச்சிக்கிட்டா you are stagnated. இங்கே யாருன்னு பிடிச்சிக்க சொல்லலை, எல்லாத்தையும் உடன்னு சொல்கிறோம். யார் சொல்ல முடியும்? சுத்தமான அந்த வேதாந்த உபனிஷத்து டீச்சிங் தான் சொல்ல முடியும், தவிர வேறு சாதாரணமாக சொல்ல முடியாது. அதனால் இங்கே முடிச்சுடுறது பரிபுக்ன சீர்ஷா அதா அகம் அந்நது. அதுக்கப்புறம்னா நான் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காதே, ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்காதே. ஸ்புரதி ருத்ஸ்வயம் பரமபூர்ண சத். அதுக்கு விளக்கும் போல் இங்கே பாரு. ஸ்புரதி பிரகிருஷ்டம், த ரியல் ஐ, not pseudo I, not a virtual, actual I. பிரகிருஷ்டம் அது பூர்ணம் பரம் ஏவ ஸ்புரதி. சொல்லி கிளியரா, அது அகங்கிருத்தி இல்லாதே. இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த அகங்கார அகம் அது இல்லை. ந அகம் கிருதி தத்து, அது அகங்கிருதி இல்லை. அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஒரு ஜஸ்ட் இமேஜினரி சூடோ பொய்மையார் இல்லை. ஆனால் எது இருக்கின்றதோ எப்பவுமே அதுதான் நித்தியமாக சத்தியமாக ஏகமாக சாரமாக இருக்கின்றனதனே, அதுதான் நானே, அதே தான் சர்வம் அப்படின்னு சொல்லி இருப்பாய், சுகமாக இருப்பாய், ஆனந்தமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி இங்கே பூர்ணம். பூர்ணம்னா பொதுவான ஒரு அர்த்தம் புரே செய்யனாத், இது பூர்ணம் இல்லை. புருஷா பதம் இங்கே இல்லை. அந்த பூர்ணமும் புருஷத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இங்கே புரே செய்யனாத் இல்லை, பூர்ணத்வாத் இது புருஷா. இந்த புருஷோத்தம யோகம் படிக்கும்போது இதெல்லாம் பேசிட்டோம். ப்ளஸ் இந்த சரீரத்திலும் அதுதான் வியக்தமாகிறது, அதுதான் சத்தியம். அதனால புரே செய்யனாத்தனே ஒரு லெவலில், பட் பூர்ணத்வாத். அதனால தான் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.